ஓம் லக்ஷ்மி குபேராய நமக. ஓம் குணநிதி நமக. ஓம் வைஷ்ரவணன் நமக. நீங்கள் வாழவே கூடாது, உங்களுக்கு நிறைய பண கஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கணும், நீங்கள் நஷ்டத்துக்கு மேலே நஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க முகத்துலலாம் கரிய பூசுகிற அளவுக்கு 2025 நீங்கள் மிகப்பெரிய அளவில் வளர போகிறீங்க. நீங்கள் வளர்ந்துட்டு அந்த வளர்ச்சியால் ரொம்ப சந்தோஷமாக வாழ போகிறீங்க. வாழ வைக்கக்கூடியவர் ராகு. ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை அப்படின்ற வாக்கியம் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக பொருந்த போகுது. மிகப்பெரிய அளவில் தனம் வரப்போகுது. துலாமில் இருக்கக்கூடிய நீங்கள் இனி எந்த விதமான துக்கத்துக்கும் ஆளாக போகிறதே கிடையாது. உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே 2025 காணல் நீரை போல மறைஞ்சு போயிடும். மிகப்பெரிய அளவில் வாழ்க்கை மாறப்போகுது. நீங்கள் வேலையால் சந்திச்சுக்கிட்டு இருந்த அனைத்து விதமான சிக்கல்களும் நீங்கி மிகப்பெரிய அளவுக்கு அந்த வேலை உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை தரப்போகுது. அப்படி இல்லைன்னா மன நிம்மதியை தரக்கூடிய வேலை உங்களுக்கு கிடைத்தே தீரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா ரொம்ப நாளாக உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்ய முடியாமல் வேண்டா விருப்பா குடும்பத்துக்காக வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த வேலையை நீங்கள் விட்டுட்டு உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்ய போகிறீங்க. மிகப்பெரிய அளவில் வேலையால் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன், அவரே குரு பகவானோட இணைய போகிறார். இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? அதாவது ஒரு மனுஷனுக்கு கால நேரம் சரியாக இருந்தது அப்படின்னா தலை மேலே விழக்கூடிய இடி கூட 10 அடி தள்ளி விழுமா. அதே நேரம் நல்லா இல்லைன்னு சொன்னால் புல் தடிக்கியும் கீழே விழுந்து இறந்து போனவர்கள் எத்தனையோ பேர். மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கால நேரம் சரியாக அமைஞ்சிருக்கு. இதற்கு மேலே ராகுவால் உங்களுக்கு எந்த விதமான உதவியுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு உதவிகளை வாரி வாரி வழங்க போகிறாரு. நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு உற்றார் உறவினர்கள் முன்னாடி அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு புத்திர பாக்கியம் காத்துக்கிட்டு இருக்கு. துலாம்ல இருக்கக்கூடிய 60% பெண்கள் இல்லத்த அரசிகள் வெறும் உயிரை மட்டுமே தான் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கவலைகளும் கஷ்டங்களும் உங்களை விட்டு விலக போகுது. பிறந்த வீட்லேயும் புகுந்த வீட்லேயும் எவ்வளவோ அவமானங்களை சந்திச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பொறுமையை காத்ததற்கு மிகப்பெரிய பலன் கிடைக்க போகுது. அப்படி ராகு உங்களுக்கு பல பலன்களை கொடுக்கும் பொழுது நாம் பெறக்கூடிய பலனை இரட்டிப்பாக மாற்ற வேண்டும் அப்படின்னா நாம் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை சிறப்பாக செய்யணும். பிரம்மாண்டமான முறையில் செய்ய முடியலை அப்படின்னாலும் மனசில் மிக பிரம்மாண்டமான அலங்காரங்களை வச்சுக்கிட்டு நாம் ஒரே ஒரு படத்தை வச்சு பூஜை பண்ணால் கூட அந்த தெய்வம் மனசார நாம் வைக்கக்கூடிய நெய்வேத்தியத்தை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும். குபேரருக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை. குபேரருடைய திசை வடக்கு திசை. வடக்கு திசையை பார்த்தா மாதிரி வியாழக்கிழமை மாலை 5 மணிலிருந்து ஆதவன் மறையும் வரை, அதாவது சூரியன் மறையறதுக்கு முன்னாடியே நாம் இந்த பூஜையை செஞ்சு முடிச்சிடணும். என்ன செய்யணும்? ஒன்றுமே செய்ய வேணாம். மனசில் நீங்கள் எனக்கு இன்னமும் செல்வம் வேணும், என்னுடைய குடும்பம் கடனால் ரொம்ப கஷ்டப்படுது, என் குடும்பத்தை நான் சந்தோஷமாக வச்சுக்கணும், அதுக்காக எனக்கு செல்வம் வேணும் அப்படின்னு தெய்வத்துக்கிட்ட இப்படி தான் வேண்டணும். லக்ஷ்மி படத்தை வச்சுக்கிட்டு லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி குபேரருடைய விக்கிரகம் இருந்தால் விக்கிரகம் வைங்க. அப்படி இல்லைன்னா குபேரருடைய படத்தையும் லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி வச்சு வடக்கு திசையை பார்த்தா மாதிரி உங்களுடைய பிரார்த்தனையை வைங்க. மிக பெரிய அளவில் குபேரரின் செல்வத்தை அப்படியே வாரி உங்களுக்கு வழங்கியே தீருவார். எந்த ரூபத்தில் வரும் அப்படின்லாம் தெரியாது, நிச்சயமாக பணம் வந்தே தீரும். அந்த அளவுக்கு குபேரருக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது. இந்த ஜகத்தில் யார் குபேரனை நினைத்து மனதாக இறை நம்பிக்கையோட லக்ஷ்மியை மனசில் சுமந்துக்கிட்டு செல்வத்தை நினைத்து வேண்டுனாலும் அவர்களுக்கு செல்வத்தை வாரி வழங்கணும் அப்படின்னு அந்த பரமேஸ்வரன் குபேரனுக்கு இட்ட கட்டளை இது. மிகப்பெரிய சிறந்த பக்தர் அப்படின்னா
சிவபெருமானுக்கு முதல்ல வரக்கூடியது குபேரர் தான். அந்த அளவுக்கு கைலாயத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் மேலே மிகப்பெரிய ஒரு பாசத்தையும் பற்றையும் வைத்தது இந்த உலகத்திலேயே முதல்ல குபேரன் தான். அப்படி இருக்கும் பொழுது மகேஸ்வரன் இட்ட கட்டளைக்கு மறு பேச்சே கிடையாது. மிகப்பெரிய அளவில் நீங்கள் கேட்கக்கூடிய செல்வத்தை உங்களுக்கு குபேரர் வாரி வழங்கியே தீருவார். இதற்கு நடுவில் மகாலட்சுமியோட படத்தை வச்சு ஏன் பூஜை செய்யணும் அப்படின்னு நிறைய பேருக்கு இந்நேரம் ஒரு சந்தேகம் எழும்பி இருக்கும். அதாவது ஒரு காலத்தில் குபேரனே கடனில் மூழ்கினாராம். அப்படி மூழ்கும் பொழுது சிவபெருமானை நாடி சென்றாராம். சிவபெருமான் செல்வத்திற்கெல்லாம் அதிபதியானவள் மகாலட்சுமி, அந்த தேவி கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது குபேரர் மகாலட்சுமியை நாடி சென்று செல்வத்தை கேட்கும் பொழுது லக்ஷ்மி தேவி குபேரர் கேட்டவுடன் எந்த விதமான மறுப்புமே இல்லாமல் அவருக்கு வேண்டிய செல்வத்தை கொடுத்ததாக புராணங்களும் இதிகாசங்களும் இன்னமும் நமக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. அப்போ உங்களுக்கு தேவையான செல்வத்தை நீங்கள் குபேரர்கிட்ட கேட்டால் அந்த குபேரன் மகாலட்சுமியிடம் உங்களுக்கு தேவையான செல்வத்தை பற்றி முறையிட்டு கேட்டு வாங்கிட்டு வந்து உங்களுடைய இல்லத்தில் கண்டிப்பாக சேர்ப்பார் அப்படின்னு பெரும்பாலான ஆன்மீக அன்பர்களால் நம்பப்படுது. இன்னமும் குபேரரை நினைத்து வழிபட்ட உடனே அடுத்த மாதமே பணம் பெற்றவர்கள் எத்தனையோ பல கோடி பேர்கள் இந்த ஜகத்தில். அதனால தான் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், செல்வாதிபதிகளாகவும் மிட்டா மிராசாகவும் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வீட்லேயோ இல்லை கடையிலையோ குபேர மூலையில் நிச்சயமாக ஒரு பணப்பெட்டி இருக்கும். அந்த பணப்பெட்டி பக்கத்திலே குபேரனுடைய விக்கிரகம் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மிகப்பெரிய ஒரு சூட்சமத்தை இந்த பிரபஞ்சம் இன்னைக்கு உங்களுக்காகவே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கு. இனி துலாமுக்கு எந்த விதமான பண கஷ்டங்களும் இருக்காது. 2025 நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனிலிருந்து நிச்சயமாக விடுபட்டே தீருவீங்க. மேற்கொண்டு எந்த விதமான கடனையும் அனாவசியமாக யாருக்காகவும் வாங்காதீங்க. நீங்கள் இது நாள் வரைக்கும் அடுத்தவர்களுக்காக உதவி செய்தது ரொம்ப அதிகம், நிறைய கையை மீறி போயிடுச்சு. இனிமேலும் எந்த விதமான அனாவசிய உதவிகளை செய்யாதீங்க. புத்தாண்டு நெருங்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான காலம் உங்களை நெருங்கி வரும். அதை சரியான முறையில் நீங்கள் உபயோகிக்கணும். பெரம்பலூர் மாவட்டத்தில் செட்டிக்குளம் அப்படின்ற ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு குபேரரின் ஆலயம் இருக்குது. அது சிவபெருமானுடைய ஆலயம் தான். ஆனால் இப்போ அவரை விட அந்த கோவில் சிரேஷ்டமாக இருக்கக்கூடியது யாருக்கு அப்படின்னா குபேரருக்கு தான். அந்த ஆலயத்தின் பெயர் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம். அந்த ஆலயத்தில் 12 ராசிகளுக்கு ஏற்றாற் போல 12 குபேர விக்கிரகங்கள் இருக்குது. உங்களுக்கான விக்கிரகம் எது அப்படின்றத பார்த்து அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நின்று நீங்கள் எனக்கு இன்னமும் செல்வங்கள் வேணும், நீங்கள் எனக்கு தரக்கூடிய செல்வத்தால் நான் என்னுடைய குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுப்பேன், அவங்களுடைய கஷ்டங்களை தீர்ப்பேன் அப்படின்னு என்னைக்குமே தெய்வத்துக்கிட்ட நீங்கள் வேண்டும் பொழுது பிறருக்காக வேண்டுனீங்கன்னா அது அடுத்த நொடியே உங்களுக்கு நடக்கும். உங்களுக்காக வேண்டுனீங்கன்னா நிச்சயமாக அதில் பல தடைகள் ஏற்படலாம். நீங்கள் உங்களுக்காக வேண்டும் பொழுது அந்த தெய்வம் உங்களை பரீட்சித்தே தீரும். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை துலாம் எதிர்கொள்ள போகுது. சிறப்பாக இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கை. உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக மன நிம்மதியோட 2025 வாழப்போகுது. வியாழக்கிழமை தோறும் வடக்கு திசையை பார்த்தா மாதிரி மாலை 5 முதல் 6 மணிக்குள்ள மகாலட்சுமி படத்தையும் அதற்கு முன்பாக சிறியதாக குபேரரின் படத்தையும் வச்சு நீங்கள் ஒரே ஒரு விளக்கு ஏற்றி மனதார தியான நிலையில் இந்த வேண்டுதலை வச்சு பாருங்க. மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு செல்வம் பெருகும். உங்களுடைய பணப்பெட்டி நிரம்பியே தீரும். இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. நீங்கள் நினைத்ததெல்லாம் நினைத்தவாறே நடக்கணும் அப்படின்னு நானும் உங்களுக்காக மகாலட்சுமி கிட்ட பிரார்த்தனையை வைக்கிறேன். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். துலாம் ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் லக்ஷ்மி குபேராய நமஹ, ஓம் குணநிதியே நமஹ, ஓம் வைஷ்ணவணன் நமஹ. நன்றி.